Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து அகற்றப்படும் கழிவுகளை மூட்டைகளாக கட்டி வைப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் உடனடியாக அவற்றை அகற்ற வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். மழைநீர் சுத்தம் பண்ணின்னு இருக்காங்க காவாலெல்லாம். அதை உள்ள கழிவுலாம் பையில் எடுத்து வைக்கிறாங்க. அது உடனே நீங்கள் அகற்றினா நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த மாடு அந்த நாய் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விட்டுருது. அதான் துர்நாற்றம் கண்டிப்பாக வீசும். இப்போ மழை பெஞ்சிக்கின்னு தான் இருக்குது. மழை பெய்யுது நிற்குது, அது துர்நாற்றம் வீசுது. முதல்லலாம் இப்போ க்ளீன் பண்ண அன்றைக்கே வண்டியில் எடுத்துருவாங்க ஆட்டோவில். இப்போ 2 நாள் 3 நாள் ஆனாலும் அப்படியே இருக்குது, அங்கேயே இருக்குது, வாசப்படியிலே இருக்குது, கடை வாசப்படியில் இருக்குது, வீட்டு வாசப்படியில் இருக்குது. அது உடனே மாநகராட்சி கொஞ்சம் சீக்கிரம் அகற்றுனா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரைனேஜ் இது க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கடை வாசல்லே வச்சிடுறாங்க. ட்ரைனேஜ் கூட சரியாக க்ளோஸ் பண்ணுறதில்ல. நைட்டில் யாரோ தெரியாமல் வந்தால் கீழே விழுந்துட்டா அவங்க உயிருக்கே ஆபத்து. இது மாதிரி கொசுங்களாம் நிறையா வருது, உற்பத்தி ஆகுது. கொஞ்சம் உடனடியாக க்ளீன் பண்ண சொல்லுங்க. சூப்பர்வைசர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துறவங்களுக்கு மேஸ்திரி கூட அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க, ஒன்றுமே எடுக்கிறதே இல்லை. 2 நாள் ஆச்சு இதை எடுத்துகிட்டு. கொஞ்சம் உடனடியாக எடுக்க சொல்லுங்கள். குப்பை அதுலேருந்து வெளியே எடுக்கிறாங்க, உடனே எடுத்தால் பரவாயில்ல, அப்படியே போட்டு போயிடுறாங்க. அதனால் சீக்கிரமாக எடுத்துடணும். அதெல்லாம் கஸ்டமருக்கு வர கஷ்டமாக இருக்குது. ட்ரைனேஜ்லேருந்து வர குப்பை வாசலில் வச்சிடறாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் எல்லாம் வருது. அது கொஞ்சம் உடனே எடுத்தாங்கன்னா கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். இப்போ அந்த மழை வந்ததுனால இந்த காவாலாம் எடுத்து போட்டுருக்காங்க. அந்த காவா எடுத்து போகிறது சிறந்தது. அது நல்ல ஒரு ஒர்க்கு. அது ரொம்ப கடினமான ஒர்க்கு. அந்த ஒர்க்கு முதலமைச்சர் எந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்தி மழைக்கு முன்னாடி இதை வார சொல்கிறது ரொம்ப அருமையான வேலை. இன்னொரு வேலையும் முதலமைச்சர் செய்யணும். என்னென்னு கேட்டால் இது எடுத்து போடுற பேக் இருக்குங்களா, அந்த கடை வாசல்லே போட்டுடுறாங்க. அந்த கடை வாசலில் போட்டவொன்னே என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, வர்றவங்க கஸ்டமர் ஒரு தொழில் செய்கிறதுக்கே அது அப்படியே ஊற்றி தண்ணிலாம் போகுது. இப்போ மழை ஆரம்பிச்சிச்சு, திருப்பி அது கரைஞ்சி அது மக்கி வேஸ்ட்டாக போகுது. அதனால் அது எடுத்து போட்டவுடனே ஒரு நாள் இல்லை 2 நாள் பார்த்து அது எடுத்தாங்கன்னா ரொம்ப சிறந்தது. அதேமாதிரி இந்த திருவல்லிக்கேணி ஐசோஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவாவெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது உடனே இந்த சாக்காடியை எடுத்தாகணும். இது எடுக்கலைன்னு வச்சுங்க, திருப்பி அது உள்ளே தான் போகும். அது இல்லாமல் கடைக்காரங்களாம் ரொம்ப பாதிக்கிறாங்க. மொத்தவங்களை பாதிக்கக்கூடாது. பாருங்க, மூட்டை மூட்டையாக இருக்குது பாருங்கள், அங்கங்கே கடையாக மூட்டை. ஆனால் இது கிட்ட 1 மாதம் ஆகுது. போன வாட்டி எடுத்து போகும்போது 1 மாதம் ஆச்சு. இதை கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் எடுத்திங்கன்னா ட்ரைனேஜ் அதேமாதிரி ட்ரைனேஜ் இந்த மழை சேமிப்பில் அவ்வளோ சேருது. நிறைய டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. உறிஞ்சி எடுக்கிற மாதிரி சேரோடு அந்த கல்லெல்லாம் உறிஞ்சி எடுக்கிற மாதிரிலாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி செய்யலாம். அதே டைமில் இந்த சாக்காடை அடப்பு எடுக்கிறாங்க. அது பகலில் அடுப்பு எடுக்க தேவை. ஏன்னா பகலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரோடெல்லாம் சின்ன ரோடு. அதனால் ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, டிராஃபிக் தொல்லை. ஐசோஸில் பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸும் இந்த சார்மினார் பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பெரிய நெரிசலாக இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் அந்த நோண்டி ஏதோ போட்டிருக்காங்க, அது நெரிசலாக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா மக்களுக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாலை திருக்கோயில் வாசலில் தற்போது இருந்து வருகிறோம். இந்த பிரதான சாலையில் நள்ளிரவுகளில் எடுக்கப்படக்கூடிய கழிவுநீர்களை அகற்றப்படாமல் அந்த கழிவுநீரை குப்பை மேனியாக இருக்கக்கூடிய கவர்களில் பேக் செய்து அந்த பைகளின் மூலமாக வீட்டின் வாசலிலும் கடை வாசலிலும் வைத்து செல்வதால் வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் தங்களுடைய கடைக்கு வருவதில்லை என்பது குறித்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றன. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு திருவல்லிக்கேணியில் வைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் இருக்கக்கூடிய பைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி உடனடியாக இருக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இருக்கக்கூடிய கடையின் உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் ரஃபிக்.